ஹாய் கைஸ், குட் மார்னிங். பிக் பாஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க ஒரு கமெண்ட்டை போட்டு ஒரு லைக்கை போடுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரூமர்ஸு நிறைய வெளியே வந்துட்டு இருக்குது. என்ன பேசுறதுனே தெரியல. சரியா? ஸோ முதல்ல இந்த ப்ரோமோவை பற்றி நம்ம பேசலாம், அப்புறம் ரூமரை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் அது உண்மையாக என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னா, உங்களோட காம்படிட்டர்ல என்னென்ன நீங்க முரண்பாடா நினைக்கிறீங்க அவங்க மேல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்கு முத்து வந்து எந்திரிச்சிட்டு ஜாக்லீன சொல்றாங்க. ஜாக்லீன வந்து நான் ஒரு சந்தேகத்தின் பார்வையில தான் வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஜாக்லீன டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உடனே சொன்னோனே ஜாக்லின் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் ரயான் வராரு. ரயான் வந்து பவித்ராவ சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ரயான் வந்து பவித்ராவ சொல்றாரு. எனக்கு வந்து முரண்பாடான விஷயங்களா இருக்குது பவித்ரா கிட்ட. நான் ஏதாவது கருத்துக்கள் வச்சா அது முரண்பாடா இருக்குது. அப்படின்னு சொல்லி ரயான் வந்து பவித்ராவ பார்த்து சொல்றாரு. ஏங்க ரயான், சனிக்கிழமை பவித்ரா கைய புடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தீங்களே விஜய் சேதுபதி ஷோல. அப்ப முரண்பாடா இல்லைங்களா? ஏன் ரயான்? ஆனா ரயானை பொறுத்தளவு நான் ஒண்ணு சொல்றேன் கேஸ். அவர் கேம அவர் கரெக்டா விளையாடுறாரு. மக்களோட ஆதரவு அவருக்கு வந்து இப்ப நிறைய ஓட்டுகள் நிறைய விழுந்துட்டு இருக்கறதா சொல்றாங்க. அது மாதிரி டாஸ்க்கும் பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுறாரு. எந்த ஒரு பிசிக்கல் டாஸ்க்னாலும் சரி ரயான் இறங்கி செய்யறாரு. அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ சொன்னோடனே பவித்ரா வந்து அப்படியே மூஞ்சிய ஒரு மாதிரி வச்சுட்டு, என்னது முரண்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம கருத்துக்குள்ள என்னடா முரண்பாடு வருது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுக்கு தோன்றதை சொல்லிடுறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்தளவு மூஞ்சிக்கு நேரா பேசுங்க, மூஞ்சிக்கு நேரா பேசுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மூஞ்சிக்கு நேரா பேசுற அந்த இதே வராது. மறைமுகமா பேசி பேசி முதுகுக்கு பின்னாடி பேசுறது தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட கண்டஸ்டன்ட்டோட வேலை. சரியா? சொன்னோனே பவித்ரா வந்து மூஞ்சிய ஒரு மாதிரி வச்சுட்டாங்க. அடுத்து ஜாக்லின் வர்றாங்க. ஜாக்லின் வந்து விஷால சொல்றாங்க. அதாவது நீ வந்து இது நாள் வரைக்கும் எப்படி கேம் விளையாடணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இப்பதான் எனக்கே புரிஞ்சிருக்கு. அதாவது பொறுமையா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து எனக்கு முரண்பாடா இருக்குது. உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு முரண்பாடா இருக்குது விஷால். அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து விஷாலை டார்கெட் பண்றாங்க. ஸோ விஷால், அன்ஷிதா 2 பேரும் நேத்து நைட்டு ரொம்ப நேரம் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அப்புறம் அன்சிதாக்கும் சுனிதாக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. என்ன எல்லாமே வந்து இந்த பிஆரை வச்சுதான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சுனிதாவை பிடிச்சி வாங்கு வாங்கன்னு வாங்கி விட்டாங்க. ஏன் உனக்கு பிஆர் இல்லையா, எனக்கு பிஆர் இல்லையா அப்படின்னு சொல்லி, ஏன் நீ சௌந்தர்யாவை மட்டும் நீ டார்கெட் பண்ற அப்படின்னு சொல்லி அன்ஷிதா பிடிச்சி நல்லா வாங்கி விட்டாங்க. அப்புறம் விஷால் வந்து அன்ஷிதாவை தான் இது பண்ணுவானாட்டு இருக்குது. அது மட்டும் நல்லா தெரியுது கன்ஃபார்மா. ஏன்னா அவன் நடந்துக்கிற ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து சௌந்தர்யா வர்றாங்க. நான் வந்து முத்துவை சொல்றேன். முத்துவோட ஸ்ட்ராட்டஜி அந்த அலையன்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து முரண்பாடா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. ஸோ சொன்ன உடனே முத்து மூஞ்சியை பார்க்கணும். அப்படியே என்னது என்ன அப்படியே செத்து போயிட்டான். செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மூஞ்சி செத்து போச்சு அவனுக்கு. அப்படி சொன்ன உடனே என்னது ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லி அங்க வேற மூஞ்சியை பாருங்களேன். என்னது நம்ம கேம் பிளேவே இவளுக்கு முரண்பாடா இருக்குதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா முத்துவை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும் கைஸ். நிறைய நல்லா நடிக்கிறாப்புல. சரியான நடிப்புக்காரன் தான். நீங்க என்னை கமெண்ட்ஸ்ல கூட கழுவி ஊத்துனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது உன்னைய வந்து ஒரு ஆள் வந்து அன்சிதா வந்து நீ பிஆர் வச்சிருக்க, உனக்கு வீட்டுக்குள்ளேயே பிஆர் இருக்குது, வெளியிலயும் பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு குத்துது குடையுது. ம் அதே இது அந்த பொண்ணை ஒரு வாரமா வச்சு எல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சாங்கல்ல. உன்னோட கோ கண்டஸ்டன்ட் தானே, கோ ஃபைனலிஸ்ட் தானே, அவங்களுக்கே நீ சப்போர்ட் பண்ண போகவே இல்லை. சௌந்தர்யா பத்தி நீங்க ஏன் இது பண்றீங்க? எல்லாத்துக்கும் தானே பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானே முத்து. ம் உனக்கு வந்தா தக்காளி சட்னி, மத்தவங்களுக்கு உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த மாதிரி தானே முத்து நீ நடந்துக்கிற. அப்புறம் ஜாக்லின் வந்து நேத்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கதா சொல்றாங்க. நானும் ஓடி போய் பணப்பெட்டி எடுக்க போகிறேன், தலையிலத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் பணப்பெட்டி எடுக்க முடிவு பண்ணிருச்சாமா. அதுக்கு சௌந்தர்யாவும் இவங்களும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. ஆனா சௌந்தர்யா சொல்றாங்க, வேண்டாம் மச்சான், பொறுமையா இரு, அவசரப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டா அவங்களோட சொன்னது வந்து ரொம்ப நல்ல விஷயமா பட்டுச்சு. ஆனா ஜாக்லின் வந்து கேட்குற மாதிரி இல்லை. சரியா? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் டெவில் டாஸ்க்லயே நல்லா விளையாடல. மக்கள் வந்து என்னை வந்து ஒரு இவ்வளோ இத்தனை நாமினேஷன்லயே நீ ஒரு நம்பிக்கையின் பேர்ல கொண்டு வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்
அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அம்மா களம் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பணப்பெட்டி எடுக்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. அப்புறம் ஜாக்லின் வந்து வெளியேற்றப்பட்டாரா, அவங்க அந்த டைமிங்குள்ள வரலையாமா, அதனால வெளியேற்றப்பட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை வேற கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க வெளியில. ஆனா இது உண்மையா என்ன அப்படிங்கிறது தெரியல கைஸ். சரியா? ரயான் வந்து 2 லட்ச ரூபாய் எடுத்திருக்காது, அது இன்னைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். அப்புறம் முத்து வந்து 50,000 எடுத்திருக்காரு. இது மட்டும்தான் உறுதியான ஒரு இன்ஃபர்மேஷனா பார்க்கப்படுது. ஆனா ஜாக்லின் வந்து பணப்பெட்டி எடுத்தாங்க, அந்த டைமுக்குள்ள வரல, வெளியேற்றப்பட்டாரா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையா என்னங்கிறது தெரியல. நம்ம இன்னைக்கு இனிமேல் அப்டேட்ஸ் வந்தா நம்ம அதை கன்ஃபார்மா பார்த்துடலாம். சரியா? அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சௌந்தர்யாவும் பணப்பெட்டி எடுத்துட்டு ஓடி போறாங்க. 4 லட்ச ரூபாய் எடுத்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எது உண்மை, எது பொய் ஒரு எளவும் புரியல. சரியா? ரூமர தயவு செய்து கலப்பாதீங்கப்பா. முடியல எங்கனால. எது உண்மை, எது பொய்யின்னே போடுறதுக்குள்ள நம்மளுக்கு மண்டை காஞ்சு போயிருமாட்டிருக்குது. அ தேவையில்லாத ஒரு வேலையத்தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உண்மைன்னா உண்மைய சொல்லிட்டு போங்களேன். உங்களுக்கு பிக் பாஸ்க்கு எப்படி டிஆர்பி ரேட்டிங் ஏறணுன்றதுக்காக பணப்பெட்டி டாஸ்க்கையே மாத்துனாரோ, அந்த மாரி நீங்களும் வந்து வியூஸ் வரணும், கமெண்ட்ஸ் நெறையா வரணும் அப்படின்றதுக்காக நெறைய ரூமர்ஸ நெறைய கிளப்பி விடுறீங்க. எது உண்மையோ அத போடுங்க கைஸ். ஓகேவா? பை.